ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னன் தனக்கு 2 பெண் குழந்தை, 2 பெண் குழந்தைய தன்னுடைய தாய் மாமன் தங்கச்சி பையனுக்கு கொடுக்கிறான். 2 பொண்ணையும் ஒரே வீட்டுல தங்கச்சி பையனுக்கு கொடுத்தாராம். ராமேஸ்வரத்தை அவன் கட்டுப்பாட்டுல எழுதி வச்சு நீ நடத்துறாங்கிறான். கோயிலையும் அவன் கட்டுப்பாட்டுல விட்டுட்டான். இந்தாண்ட இருந்து அந்தாண்ட போறதுக்கு இப்ப ரோடெல்லாம் இருக்கு, பாலம் இருக்கு. அந்த காலத்துல கிடையாது. போட்டுல இருந்து இந்தாண்ட அந்தாண்ட போகணும், அந்தாண்ட இருந்து இந்தாண்ட வரும். அந்த காலத்துல கோயில் தரிசனத்துக்கு பைசா கிடையாது. மன்னன் இவன்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டான். கோயிலை நடத்துறதுக்கு பெரும் பணம் தேவை. கூட அந்த மந்திரி என்ன பண்ணா, இந்த போட்ல வந்து போறதுக்கு ஒரு அரையனா காலனா வசூல் பண்ணா கோயிலை ஈஸியா நடத்தலாம்னு ஐடியா கொடுத்துட்டான். இவனும் மன்னனை கேட்காம மாப்பிள்ள கலெக்ஷனை போட்டுட்டான். நம்ம எப்படி இங்க இருந்து காசிக்கு போவோமோ அதே மாதிரி வடநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தென்னாட்டை நோக்கி ராமேஸ்வரத்தை நோக்கி இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. போனீங்கன்னா இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்டேட்டுக்காரங்களும் அங்க இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா?